கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். இயேசுராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே, ஓசனா ஓசனா. இந்த பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். இயேசுராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. ஓசனா 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 ஓசனா. இருளான உன் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இருளான உன் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழுந்து ஜொலித்திடுவோம். இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழுந்து ஜொலித்திடுவோம். இயேசுராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஏமல்லால் சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பயந்து ஓடிடுதே. நோய்களும் பயந்து ஓடிடுதே. இயேசுராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. அந்தகார வல்லமை முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். அந்தகார வல்லமை முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. இயேசுராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. ஆவியின் வல்லமை நம்மிலே இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். ஏமல்லால் ஆவியின் வல்லமை நம்மிலே இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. இயேசுராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. ஆசீர்வதிக்கும் கரங்களே நாம் சிரசின் மேலே அமருதே. ஆசீர்வதிக்கும் கரங்களே நாம் சிரசின் மேலே அமருதே. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் பாய்ந்து வருகின்றதே. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் பாய்ந்து வருகின்றதே. இயேசுராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் நாம் கூடும் இந்த இடத்திலே. துதிகளின் நடுவில் வசிப்பவர் இப்போ நமக்குள்ளே வந்து
துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், எங்கள் நடுவில் வந்திருக்கிறீர், அதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஒரு மனமாய் நாம் ஆவியில் நிறைந்து கர்த்தரை துதித்திடுவோம். ஒரு மனமாய் நாம் ஆவியில் நிறைந்து கர்த்தரை துதித்திடுவோம். இயேசுராஜன் வந்துவிட்டால் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டால் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஓசன்னா 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 ஓசன்னா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல வாலிப பிள்ளைகள் வாயை திறந்து நல்ல அந்நிய பாஷையில பேசலாமா? ஒரு ரபா லிபா ரபா ஷபா ரபா ரிபா ரபா கரபா ஒரிபி கமௌரியம் தரால ரபி கரபா. ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ரியா ஷல்பி ஹோதனை கரபா. அப்பா, கடந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல காத்தீங்களே ஆண்டவரே. இந்த புதிய மாதத்துல, மார்ச் மாதத்துல 1ஆம் தேதி ஆண்டவரே, அப்பா நாங்கள் ஆண்டவரே சபையாராய் கூடி வரும்படியாய் நீர் கொடுத்த கிருபைக்காய் கோடி கோடி நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம நன்றியோடு ஸ்துதிக்கிறேன். இதை யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே அவங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த மாதத்திலே ஆண்டவரே அப்பா தகப்பனே 10th +1 +2 எக்ஸாம் எழுத இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் படிக்கிறதுக்கு வேண்டிய ஞானம் கிருபைகளை கொடுத்து அப்பா நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமா இருக்கும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்னீங்கப்பா. ஜெயம் கொடுக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிற இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளை கண்ணின் மணி போல காத்து கொள்ளுங்கப்பா. அப்பா வாங்குற வருமானங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவங்க செய்கிற பிசினஸ் ஆசீர்வதிப்பீராக டாடி. 5 அப்போ 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு போஷித்து மீதியான துணிக்கை எடுத்தது போல நம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள்ல மீதியான துணிக்கைகள் எடுக்கணும் ஆண்டவரே. வீண் விரயங்கள், பண விரயங்கள், மருத்துவ செலவுகள் குடும்பத்துல வரக்கூடாதாப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உங்கள் காரியங்கள் வாய்க்கும் என்கிற தலைப்பில் நாம செய்தியை பார்க்க போகிறோம். வாசிப்போம். எரேமியா 29:11. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கும் நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாள்ல நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வாராம். எப்படி வாய்க்க செய்வார்? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். ஏன்னு சொன்னா 2 மாதங்கள் முடிந்து 3வது மாதத்துக்குள்ள நாம் கடந்து வந்திருக்கிறோம். அநேக காரியங்களை நாம் எதிர்பார்த்து இன்னும் நடக்காததனால் ஏமாந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா நம்முடைய எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கும்படி ஆண்டவர் நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில தீமை செய்யவே மாட்டார். ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களை பார்க்கும்போது, ஏன் ஆண்டவரே இந்த போராட்டம், ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும்தானே இந்த கஷ்டம்லாம் வருது அப்படின்னு சொல்லி பல முறை நம்ம என்ன பண்றோம்? நம்ம யோசிக்கிறோம். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு தீமை செய்கிறவர் அல்லவே அல்ல. இந்த வசனம் எப்போ சொல்லப்பட்டது, யாருக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா,
பாபிலோன் ராஜா நெபுகாத் நேச்சார் என்ன பண்ணினாரு, யூத ஜனங்களை எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறை பிடித்து கொண்டு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ யூத ஜனங்கள் என்ன பண்றாங்க, எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போறாங்க. இந்த சிறைப்பட்டு போன நாட்கள்ல 70 வருஷம் அந்த பாபிலோன் தேசத்துல இவங்க அடிமையா இருக்கிறாங்க. ஆனா அடிமையா இருந்த அவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க திரும்பவும் இந்த தேசத்துக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அப்படி அவங்க திரும்பி வரும் பொழுது அவர்களுக்கு கொடுத்த நல் வார்த்தை தான் இந்த எரேமியா 29:11. என கருமையான தேவ பிள்ளைகளே, அடிமைத்தனத்திலிருந்து வந்தவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அநேக அடிமைத்தனத்துல நம்ம சிக்கி கொண்டு இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முன்னால அநேக பாவ காரியங்கள், அநேக போராட்டங்கள், அநேக காரியங்கள்ல நாம் அடிமைப்பட்டு இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து நாம் வெளிவந்து ஆண்டவரை நாம் தொழுது கொள்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த நல் வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, உங்க எதிர்பார்ப்பு எதுவா இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமா கேட்டீங்கன்னா நிச்சயமா இந்த எதிர்பார்ப்புகளை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஒருவேளை பிள்ளைகள் இன்னைக்கு படிக்கிறாங்க, எல்லாரும் எதிர்பார்த்து இருக்கிற என்ன காரியம், எக்ஸாம்ல பேப்பர் எப்படி வரணும், ஈஸியா வரணும். ஹல்லேலூயா. யாரை கேட்டாலும் சொல்ற ஒரு காரியம் என்ன, ஈஸியா கொஸ்டின் வரணும். ஹல்லேலூயா. படிக்க மாட்டாங்க, ஒரு வருஷம் ஃபுல்லா நோட்டை தொட மாட்டாங்க. ஆனா கடைசியில நோட்டை தொட்டு படிச்சு முக்கி மோதி அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, ஈஸியா வரணும், ஜெபம் பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா. சோம்பேறிக்கு ஆண்டவர் துணை போவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு வருஷம் ஃபுல்லா நமக்கு ஆண்டவர் நேரத்தையும் காலத்தையும் கொடுக்கிறாரு. வீண் பண்ணிட்டு கடைசி நேரத்துல உட்காந்து என்ன பண்றது, அப்போ உட்காந்து படிச்சு நான் படிச்சது மட்டும்தான் வரணும். இப்படி எல்லாரும் ஜெபம் பண்ணா என்ன ஆகும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் கிருபையா இருக்கிறாரு, நம்ம ஜெபத்தை கேட்கிறாரு. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன் பிள்ளைகளுக்கு, வெறும் பேப்பர்ல மார்க் போடுவாருன்னு. அதனால படிச்சுட்டு போகாம போனீங்க, வெறும் பேப்பர்ல முட்டை தான் வரும். ஹல்லேலூயா. ஆனா வெறும் பேப்பர்ல எப்ப மார்க் போடுவார் தெரியுமா, நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது, நல்லா ஜெபிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது, கர்த்தருக்கு உண்மையா இருக்கும்போது, நீ படிச்ச மண்டையில அதாவது மைண்ட்ல நிக்கவே இல்லை, கஷ்டப்படுறீங்கல்ல, அப்ப நீங்க எழுதிட்டு ஒரு பிளாங்க் பேப்பரை கொடுத்தா கூட அவங்க 0ன்னு போடுறது 8ன்னு ஆயிரும் அந்த இடத்துல. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். டோட்டல் போடும்போது இன்னொருத்தர் போட்டாங்கன்னா என்ன ஆயிரும்? இதுதான் ஆண்டவர் நமக்கு செய்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. அதனால ஆண்டி நல்லா சொல்லி கொடுத்துட்டாங்க, வெறும் பேப்பர்ல மார்க் போட்டுருவாங்க, அதனால நான் படிக்காம போய் நிறைய மார்க் எடுத்துருவேன்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த எல்விஎம் சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் படிக்கிற பிள்ளைங்க தான். நீங்க படிக்கிற மார்க் வாங்கக்கூடாது, எல்லாருமே சென்டம் எடுக்கணும். ஹல்லேலூயா. நீங்க எப்பவுமே பாருங்களேன், ஆண்டவர்கிட்ட கம்மியாவே கேட்க கூடாது, நிறைய கேட்கணும். ஒருவேளை பேராசன்னு சொல்லலாம், இல்லை, ஆண்டுகிட்ட எப்பவுமே நிறைவானதை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு ஜஸ்ட் பாஸ் ஒரு 50 மார்க் போதும், 45 மார்க் போதும்னா அதுதான் வரும். ஆனால் ஆண்டுகிட்ட கேட்கும் போதே நிறைய கேளுங்க, அப்பமா கொஞ்சமாவது கம்மியாக வரும். ஹல்லேலூயா. நீங்க கம்மியாக கேட்டீங்கன்னா அதுக்கும் கீழே போயிடுவீங்க. அதனால கேட்கும் போது ஞானத்தோட கேட்கணும். ஹல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளை, அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம திருமண காரியத்துக்காக எதிர்பார்த்திருக்கலாம், பிள்ளைகளுக்காக எதிர்பார்த்திருக்கலாம், இப்படி பிஸ்னஸ்ல நல்ல லாபம் வரணும், நமக்கு நல்ல ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்திருக்கலாம், நல்ல வேலை கிடைக்கணும்னு எதிர்பார்த்திருக்கலாம். இல்லாட்டா ஆண்டவரே என் குடும்பம் பிரிஞ்சு இருக்குப்பா, ஒரே வீட்டுக்குள்ளதான் நாங்க இருக்கிறோம், ஆனா கணவனும் மனைவியும் பிரிஞ்சு இருக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனை குடும்பம், கிறிஸ்துவ குடும்பத்துல நான் பார்க்கிறேன், கணவனும் மனைவியும் வெளியே என்ன பண்றாங்க, வெளி பார்வைக்கு கணவனும் மனைவியுமா பைக்கில் வருவாங்க, கார்ல வருவாங்க, ஆனா அவங்க வீட்டுல அந்தரங்கத்துல பார்க்கும்போது கணவன் ஒரு பெட்ரூமு, மனைவிக்கு ஒரு பெட்ரூமு. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் படைக்கும் போது ஒரு தடுப்பு சோரை போட்டு படைச்சாராங்க?
கருமையான தேவ பிள்ளைகளே, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்கும் போது, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் மட்டும் ஏற்ற துணையா இருந்து அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் ஆனோன்னு புளிச்சு போயிடுச்சோ. அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவர் கணக்கு கேட்க ஒரு நாள் வருவார். அது சகோதரர்களா இருந்தாலும் சகோதரிகளா இருந்தாலும் ஆண்டவர் ஒரு நாள் கணக்கு கேட்பார். நான் உனக்கு நல்ல கணவனை கொடுத்தனே, நல்ல மனைவியை கொடுத்தனே, நீ என்ன பண்ணுனன்னு கேட்பார். அன்னைக்கு நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு நம்ம நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு நம்ம எந்தெந்த காரியத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறோமோ, கர்த்தர் இந்த மாதத்துல அந்த காரியங்கள் உங்களுக்கு வாய்க்கும். ஹல்லேலூயா. வாய்க்கும்னு சொல்லி யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வாய்க்கும். நல்ல ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொன்ன ஒவ்வொருத்தருக்கும் வாய்க்கும். நீங்க எதை மனசுல நினைக்கிறீங்களோ அந்த காரியம் அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. அடுத்தது, எதிர்பார்த்த காரியம் நடக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. எதிர்பார்த்த காரியம் நமக்கு நடக்கணும்னா கருந்திரிகள் வெட்டப்பட வேண்டும். எப்படி ஒரு கேண்டில்ல, ஒரு மெழுகுவத்தில நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டா மேலே என்ன இருக்கும்? கருந்திரி இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் டைம் அதை யூஸ் பண்ணும்போது அந்த கருப்பாக இருக்கிற அந்த திரியை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை பற்ற வச்சோம்னா அது அழகான அந்த வீடு முழுவதும் வெளிச்சத்தை கொடுக்கும். ஆனால் அந்த கருந்திரியிலே நம்ம தீயை கொளுத்தி வச்சோம்னா அது டிம்மா இருக்கும். ஹல்லேலூயா. அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஆண்டவர், அதாவது ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும். இது ஒரு ஆவிக்குரிய ஓட்ட களம். இதுல ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அநேக தூசிகள் நம்ம மேல படுமா படாதா? இன்னைக்கு நம்ம ஒரு பொருளை வைக்கிறோம், அந்த ஜன்னல்லாம் திறந்து விடுங்களேன், அள்ளி அடிச்சு காத்துல வரும்போது என்ன பண்ணிடும்? எல்லாத்தையும் குப்பை ஆக்கிட்டு போயிடும். அதே மாதிரிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம்? ஓடிக்கிட்டே இருக்கோம். எல்லாம் இந்த பக்கம் வரும், அந்த பக்கம் வரும், எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே தான் போவோம். எந்த பக்கம் உழுறோன்னு நமக்கே தெரியாது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உட்கார்ந்து ஆண்டவரே என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு கேளுங்க. இதுலேருந்து நாட்கள் எல்லாரும் நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஃபாஸ்டிங் பீரியட்லையாவது என்ன பண்ணணும்? தெய்வ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரே என்கிட்ட என்ன குறை இருக்குது? ஹல்லேலூயா. நிறைய நேரம் குடும்பத்தில் பாருங்க, மனைவி கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்காரர் தாங்க சரியில்லை அப்படின்னுவாங்க. ஆனால் கணவன்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க அவதான் சரியில்லை, நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. தராசில் நிறுத்தி பார்த்தா தான் தெரியும். ஹல்லேலூயா, யார் கரெக்டாக இருக்காங்கன்னு. ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி நம்ம ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழியை சொல்லிக்கிட்டே இருக்கோம். என்னைக்கு ஆண்டவரே என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைக்கு காரணம் நான் தான் சொல்லி ஆண்டட்ட நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வீட்டில் சமாதானம் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால என்ன பண்ணுங்க, சகோதரிகள் சொல்லுவாங்க இவங்க எப்போ பாரு சகோதரர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. இல்லை, அவங்களுக்குன்னு சப்போர்ட் பண்ணல. நம்ம என்ன பண்ணணும்? சகோதரிகள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே என்கிட்ட என்ன குறை இருக்குப்பா, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இன்னும் இந்த போராட்டம் நீங்கலை, இதுக்கு என்ன காரணம், நான் இன்னும் என்ன மாறணும்? ஹல்லேலூயா. அந்த மாறுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சைட்லேருந்து என்ன வந்துடும்? சகோதரர் சைடில் சைலண்ட்டாக வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, அப்பாவியாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ கருந்திரினா என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுக்கு விரோதமான பாவம் எல்லாம் கருந்திரி தான். ஹல்லேலூயா. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொன்னால், மனைவியை தவிர யாரையாவது தொட்டா அது பாவமா இல்லையா? விபச்சார பாவம். ஹல்லேலூயா. கணவனை விட்டுட்டு வேறொருத்தர்கிட்ட அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகினாவே பாவம் தான். ஹல்லேலூயா. எதுக்குங்க கல்யாணம் ஆன பிறகு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவை இருக்குது? கல்யாணம் ஆன பிறகு ஆண்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லை, பெண்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லை. ஆண்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு தேவையே இல்லை நான் சொல்வேன். ஹல்லேலூயா. அதே மாதிரி லேடிஸ்க்கும் என்ன வேண்டாம்? பாய் ஃப்ரெண்டு தேவையே இல்லை. அதாவது வேலையில் இருக்காங்க, அதனால நாங்கள் அப்படி பழகிறோம் இல்லை. எங்கே பழகினாலும்
நம்ம கல்ச்சர் என்னன்னு நமக்கு தெரியும்ல, அதில் நிற்கணும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வீணா நம்ம மற்றவங்க கிட்ட, அதாவது பெண்கள் ஆண்களோடு பேசி ஆண்கள் பெண்களோடு பேசும்போது பல பாவங்களுக்கு உட்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பிசாசானவன் கொண்டு வந்துடுவான். அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிசாசு எப்படா நம்மளை தட்டலான்னு இருப்பான். அதனால ஜாக்கிரதையா இருங்க. ஹல்லேலூயா. ஆண்களுக்கு சொல்றேன், உங்க மனைவி தான் உங்களுக்கு ஹீரோயினி. ஹல்லேலூயா. பெண்களுக்கு சொல்றேன், உங்க ஹஸ்பண்ட் தான் ஹீரோ. ஹல்லேலூயா. அது எப்படி இருந்தாலும் சரி, கல்யாணத்துல எப்படி நேசிச்சிங்களோ இப்பவுமே என்ன பண்ணணும், அப்படிதான் நேசிக்கணும். என்ன அப்போ கொஞ்சம் ஒல்லியா இருந்திருப்பாங்க, ஸ்டைலா இருந்திருப்பாங்க. கொஞ்சம் வயசாக என்ன ஆயிரும், குழந்தையெல்லாம் பெற்று கொஞ்சம் குண்டாயிருப்பாங்க. அதனால ஒதுக்கி வைக்க முடியாது. ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் அந்த வண்டியோட தான் ஓடி ஆகணும் இல்ல. அதனால ஜாக்கிரதையா இருங்க. குடும்ப வாழ்க்கையில பரிசுத்தமா இருங்க. கணவன் மனைவிக்கு உண்மையா இருக்கணும், மனைவி கணவனுக்கு உண்மையா இருக்கணும். அடிக்கடி சொல்லுவேன், உங்க பைக்கிலேயோ கார்லயோ உங்க மனைவியை தவிர யாரையும் ஏத்தாதீங்க. ஹல்லேலூயா. டபுள்ஸ். அதே மாதிரி சகோதரிகளுக்கு சொல்றேன், உங்க கணவனை தவிர, உங்க கூட பிறந்தவங்களை தவிர, ஒருவேளை உங்க அப்பா இருந்தா அப்பாவை தவிர யார் வண்டியிலையும் ஏறக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் போறதுனால தான் நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்க என்ன பண்றாங்க, அதே பழக்கத்துல வந்துடுறாங்க. ஹல்லேலூயா. இது சமுதாயத்துல பார்க்கும்போது இது நல்லா இருக்காது குடும்பம். ஹல்லேலூயா. அதனால குடும்பம் என்று சொன்னால் ஒரு கட்டுப்பாடுக்குள்ள இருக்கணும், அதுதான் குடும்பம். ஹல்லேலூயா. இப்போ அந்த கருந்திரிகள்லாம் வெட்டப்படணும். இன்னும் யூடியூப்ல பார்க்குற, எதற்காக நமக்கு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா, அந்த பாவத்துல நம்ம விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுக்கிறார். பாருங்க, நான் 95 ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன். 95 ஜனவரி 3 என் ஊழியத்தை தொடங்கினேன். 95 ஜனவரி 2 என் பிள்ளைங்க 2 பேருக்கும் அட் அ டைம்ல ஒரே நாள்ல அபிஷேகத்தை கொடுத்தார். எதுக்கு தெரியுமா? அவங்க நல்லவங்கன்னு கொடுத்தாரா? இல்லை. நான் ஊழியம் செய்கிறேன், பிசாசுகளுக்கு ஓட்டும் போது இந்த பிள்ளைங்க சஃபர் ஆகக்கூடாது, இந்த பிள்ளைங்களுக்கு அந்த கட்டுகள் அதாவது பாதிக்கக்கூடாதுன்ற என்பதற்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அப்போ என் மகனுக்கு 13 வயசு, என் மகளுக்கு 12 வயசு. பாருங்க, ஃபர்ஸ்ட் என் மகளை தான் ஆண்டவர் அபிஷேகித்தார். அவன் அழுது 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 ஜெபம் பண்றா, அபிஷேகித்தார். இவன் சிரிச்சுக்கிட்டே வந்தான், எதுக்குமா அடிச்சிங்க அப்படின்னா, வா ஒன்னே அடிக்கிற போடு முட்டி. நானும் அழமாட்டேன். சரி சரி நீ முட்டி போடு. கொஞ்ச நேரத்தில் இவன் பாட்டுக்கு அப்படியே அழுறான். எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு, ஏன்னா அழமாட்டேனால. பாருங்க, ஆனா அன்னைக்கு அபிஷேகம் கிடைக்கும் போதே அவனுக்கு ஆண்டவர் தரிசன கண்களை கொடுத்தார். அப்ப சொன்னான், இந்த பக்கத்துல இருந்து ஒரு அம்பு வருது, இப்படி வருது, அப்படி வருது. ஆனா இன்னைக்கு வரைக்கும், அன்னைக்கு ஏன் அந்த தரிசன கண்களை கொடுத்தாருன்னா, இவன் ஒரு காலத்துல எனக்கு ஊழியம் செய்வான்னு ஆண்டவர் அன்னைக்கே தெரிஞ்சுதான் அந்த தரிசன கண்களை கொடுத்தார். ஹல்லேலூயா. எந்த வீட்டுக்குள்ள போனாலும் பேய் எங்க உலாவுதுன்னு அவன் சொல்லிடுவான். ஹல்லேலூயா. அதனால உங்களுக்கு பயமா இருந்தா கூப்பிட்டு போங்க, அங்க பேய் இருக்குதான்னு சொல்லுவான். ஹல்லேலூயா. ஏன்னா அப்படி கண்களுக்கு தெரியும். அந்த அங்க உள்ள ஏதாவது உள்ள இதுவா இருந்தா கண்ணுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த கிஃப்டை, அந்த கிஃப்டோட கூட அந்த அபிஷேகத்தை ஏன் கொடுத்தாருன்னா, அவன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வான் என்று அன்றைக்கே ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், முன் குறிச்சிட்டார். ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இந்த கருந்திரிகள் வெட்டப்படணும். 2வது 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. மத்திய 6:24 சொல்லப்பட்டிருக்கு, உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு உலகப்பிரமான அதாவது காரியங்களுக்கு ஊழியம் செய்தா, அதாவது உலகத்துல நம்ம உலகப்பரமான ஆசை இச்சைகள், உலகப்பரமான காரியங்கள், இதுல நம்ம மூழ்கி போயிட்டோம்னா ஆண்டவருக்கு பிரியமா வாழவே முடியாது. அதனால யாரையாவது ஒருத்தர் என்ன பண்ணணும், கட்டாயம் என்ன பண்ணணும், பகைக்கணும். அதனால 2 எஜமான் ஒருத்தருக்கு இருக்கக்கூடாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். யார் சொன்னா? எலியா தீர்க்கதரிசி சொன்னார்ல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ 2 மனசா எவ்வளவு நாள் குந்தி குந்தி நடப்பீர்கள்னு அவர் கேட்கிறாரு. அதனால எனக்கு சினிமாவை விடவே முடியாது, நான் இதெல்லாம் விட முடியாது, ஆனா ஏசப்பாவும் எனக்கு வேணும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, ஃபுல்லா என்ன பண்ண மாட்டாரு, நமக்கு
அந்த நம்ம நினைக்கிற காரியம் வாய்க்காது. ஹல்லேலூயா. நம்ம ஃபுல்லா ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணும்போது தான் தேவன் நம் காரியங்களை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிட்டு நான் செய்திக்குள்ள போக விரும்புகிறேன். பாருங்க, ஒரு வாலிப மகன் இருந்தானா, ரொம்ப அழகான ஒரு மகன். பாருங்க, அந்த பையனை 3 பேர் லவ் பண்ணாங்களாம், 3 பொம்பளை பிள்ளைங்க. அப்போ அந்த 3 பிள்ளைங்களும் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொன்ன உடனே இவனுக்கு என்ன பண்ணன்னு தெரியல, குழம்பிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் இவனுக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் கண்ணை கட்டி, கண்ணில் அடிப்பட்ட உடனே கண்ணில் கட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். அப்போ இதில் ஒவ்வொருத்தியா வந்து பார்க்க வரா. முதல் வந்தவா பார்க்குறா. இவன் சொல்கிறான், ஆக்சிடெண்ட்டில் என் கண்ணு போயிருச்சு, என்ன பண்ணன்னு தெரியல, என் கூட நீ எப்படி வாழ்வ அப்படின்னோடனே, நீ கரெக்டாக என் மனசை சொல்லிட்ட, ஒன்றை கட்டிக்கிட்டு எப்படி வாழ முடியும், என்னை விட்டுரு நான் போகிறேன்னு போயிட்டாலாம். 2வது ஒரு பிள்ளை வந்தாலாம். அவன் வந்துட்டு அவகிட்ட இதே மாதிரி அவன் சொன்னானா. சொன்ன உடனே அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சான், உன் கண்ணை பார்த்து தானே நான் உன்னை லவ் பண்ணேன், இப்போ கண்ணே இல்லை, நான் என்ன பண்ணுறது உன்னை கட்டிக்கிட்டு, எனக்கு நீ வேண்டாம் சாரி அப்படின்ட்டு அவளும் போயிட்டாலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, 3வது ஒரு மகள் வந்தாலாம். அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சான், அழுது, ஐயோ என்ன ஆச்சுன்னு கேட்டு அழுது கடைசியில் சொன்னாலாம், உன் கண்ணு போனா என்ன, உன் கண்ணுக்கு பதிலாக நான் கண்ணா இருந்து உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் அந்த கட்டை எடுத்தானா, அவன் கண்ணு 2மே நல்லா இருந்துதான். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு உலகத்தின் அன்பு இதுதான் அன்பு. ஹல்லேலூயா. வெறும் மாய்மாலமான ஒரு அன்பு. இந்த அன்புக்குள்ளதான் இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் சிக்கி கொண்டு போராடி கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, மனுஷர்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கிற காரியம் அதாவது நடக்காது, அநேக நேரத்தில் அது நடக்காது. ஆனால் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நம் காரியங்களை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம காரியங்கள் வாய்க்கணும்னா முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவது சகையு என்கிற ஒரு மனிதனை சொல்ல விரும்புகிறேன். இந்த சகையுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவன் எதிர்பார்த்த காரியம் வாய்த்ததா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதாவது வாசிப்போம். லூக்கா 19:3. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியை முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுத்தீ மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, செகையுவே, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். போதும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, சகையை இங்க பார்க்கிறோம். அவன் பார்த்தீங்கன்னா, அதாவது சகையுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். ஏன் ஆண்டவரை பார்க்க அவன் ஆசைப்பட்டான் அப்படின்னு சொன்னா, அவன் பாருங்க, அவன் வரி வசூலிக்கிறவன், நல்ல உத்தியோகத்தில் இருந்தான், அவனுக்கு பணத்துக்கு பஞ்சமே கிடையாது, நல்ல குடும்பம், ஆனால் அவனுக்கு சமாதானம் இல்லை. ஹல்லேலூயா. சமாதானத்தை தேடி அவன் என்ன பண்ணுறான், தேடுறான், சமாதானம் இல்லை. அதனால தான் இயேசுவை பார்க்கணுன்னு அவன் ஆசைப்பட்டான். அப்போ அவன் எதிர்பார்ப்பு என்ன, என் குடும்பத்தில் சமாதானம் வேணும். இன்னைக்கு எத்தனை பேர், அப்பா எங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம் வேணும்னு சொல்லி நீங்கள் வந்திருக்கிறீங்களோ, ஆண்டவர் இன்றைக்கு அந்த சமாதானத்தை உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா. அப்போ சமாதானத்தை தேடி அவன் ஆண்டவரை பார்க்க ஆசைப்பட்டான். அவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம், எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு வீட்டில் இல்லாதது ஒன்றுமே கிடையாது, ஆனால் படுத்தா தூக்கம் வரல, நிம்மதி இல்லை, அந்த நிம்மதி மட்டும்தான் வேணும். ஹல்லேலூயா. நிம்மதியை கொடுக்கிற ஒரே கடவுள் இந்த உலகத்தில் உண்டுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. அதனால இவன் அதை புரிந்து கொண்டு ஆண்டவர் அந்த வழியாய் வரும்போது அவரை பார்க்கறதுக்கு அவன் என்ன பண்ணுறான், வாஞ்சிக்கிறான். அவன் குள்ளனா இருக்கிறபடினால அவன் என்ன பண்றான், காட்டத்தி மரத்துல ஏறி அமர்ந்து கொண்டான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேருக்கு வாஞ்ச இருக்கும், ஆண்டவரை எப்படி பார்க்கணும், ஆண்டவர்கிட்ட எப்படி வரணும், நம்மளும் என்ன பண்ணணும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், ஜெபிக்கணும், அபிஷேகத்தை பெறணும், எல்லா வாஞ்சையும் இருக்கும். ஆனா என்ன பண்ண மாட்டாங்க, கிரியை செய்ய மாட்டாங்க. ஹல்லேலூயா. கிரியைனா என்னது, இன்னைக்கு ஆண்டவரை நான் பார்க்கணும், ஆண்டவர் பிள்ளையா மாறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்திங்கன்னா
ஆண்டவர் பிள்ளையா மாற முடியுமா? முடியாது. ஆனா அதுக்கு தான் என்ன பண்றார் ஆண்டவர்? ஒரு சபையை வைத்திருக்கிறார், ஆலயத்தை வைத்திருக்கிறார். ஆலயத்துல போகும்போது தான் சத்தியத்தை அங்க போதிக்கப்படும் போது சத்தியத்தை கேட்டு ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? விடுதலை ஆவார்கள். ஹல்லேலூயா. அப்போ இவன் கிரியை செய்கிறான். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இவன் போய் என்ன பண்றான்? குள்ளமா இருக்கிறோமே, ஆண்டவர் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறானா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ சர்ச்சு ரொம்ப தூரமா இருக்குதே. அன்னைக்கு நான் ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன், வாங்க சர்ச்சுக்கு அப்படின்னா, ரொம்ப தூரமா இருக்குது. எவ்வளோ தூரங்க? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வலசரவாக்கத்துலேருந்து 8 கிலோமீட்டர் இல்லை, யார்கிட்டயோ பேசினேன். அப்போ வாய்க்கடையிலேருந்து இங்கே வர்றதுக்கு ரொம்ப தூரமாக இருக்குதான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, மனசு இருந்தால் எங்கே வேணா போகலாம். ஹல்லேலூயா. அதனால தூரத்தை பார்க்காம நம்ம ஆண்டு சமூகத்துக்கு வரும்போது தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இப்போ மேலே போய் உட்காந்துக்கிட்டான். அங்கே உட்கார்ந்த உடனே இவன் எதிர்பார்ப்புலாம் என்ன? அந்த ஆண்டவரை எப்படி பார்க்கறது? நம்ம மேலே உட்காந்துருக்குறோம், இப்போ அவர் நம்மளை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி இவன் வாஞ்சியோடு இருக்கிறான். ஆண்டவர் அவன் இறுதிய வாஞ்சியை பார்க்கிறாரு. பார்த்து என்ன பண்றாரு? அந்த இடத்துக்கு வந்தோடனே, சகையவே சீக்கிரம் இறங்கி வான்றார். பாருங்க, ஆண்டவர் நம்ம இருதயத்துல வாஞ்சை இருந்தா போதும், வாஞ்சைக்கு ஏத்த போல என்ன பண்ணிடுவாரு? திறந்து கொடுத்துருவார் வாசலை. ஹல்லேலூயா. இந்த எல்விஎம் சர்ச் நிரம்பணும்னு சொல்லி வாஞ்ச, இந்த மார்ச் மாசத்துல 10 ஆத்துமா உள்ள இருக்கணும்னு வாஞ்ச. ஹல்லேலூயா. புதுசா எந்த சபைக்கும் போகாத 10 ஆத்துமாக்களை ஆண்டவர் கொண்டு வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கட்டடம் கட்டுறது பெருசல்ல, அதுல ஆத்துமாக்களை கேதர் பண்றதா ரொம்ப பெருசு. ஹல்லேலூயா. அப்போ சபையாராய் சேர்ந்து நீங்க எல்லாரும் ஜெபிச்சாதான் இந்த இடம் என்ன பண்ணும்? நிரம்பும். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ அப்படி கூப்பிட்ட உடனே உனக்கு ஒரே சந்தோஷம். உடனே என்ன பண்ற? ஐயோ, ஆண்டவர் என் பேரை கூப்பிட்டுட்டாரு. பாருங்க, அதே போலதான் சகைக்கு ஒரே சந்தோஷம். மேல இருந்து என்ன பண்றான்? சும்மா கூட இறங்கல, அங்கிருந்து அப்படியே தொப்புன்னு குதிச்சுட்டான். ஹல்லேலூயா. அவன் பிடிச்சிட்டு இருந்த பிடியை விட்டுட்டு குதிச்சான். இல்ல, கையை மேல பிடிச்சிட்டு இருந்தா கீழே குதிக்க முடியுமாங்க? இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வரணும்னா எதை விடணுமோ கட்டாயம் அதை விடணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத விட்டாதான் ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத விட்டாதான் காரியங்கள் வாய்க்கும். சும்மா வசனத்தை கொடுத்துட்டா வாய்க்காது. இல்ல, எங்க பேத்தி கேட்டா, ஏன் பாட்டி பெரிய பெரிய வசனமா எடுக்கிறீங்க? ஹல்லேலூயா. நானும் சொன்னேன், என்னன்னே தெரியல, ஜனவரி மாதமும் பெருசாக தான் இருந்தது, பிப்ரவரி மாதமும் பெரிய வசனம்தான், இன்னைக்கோ பெரிய வசனம்தான். ஹல்லேலூயா. அவங்கள ஏன்னா ஃபுல்லாக படிக்கணுமே, அதனால. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் எதை கொடுக்க சொல்கிறாரோ அதை தான் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால எதிர்பார்க்கிற காரியம் நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை வாஞ்சியா தேடணும். இப்போ பாருங்க, அவன் அப்படியே ஆண்டவர் சொல்றார், உன் வீட்டுக்கு வரப்பானோன்னு சந்தோஷமா கூட்டிட்டு போறான். போகும்போதே அவன் என்ன பண்றான்? சிலர் பாருங்க, யார்ட்டையாவது பேசி பாருங்க, கொஞ்சம் வாயை கொடுத்தா போதும், A to Z அப்படியே ஒப்பிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. நம்ம சும்மா என்ன எப்படி இருக்கீங்க அப்படி கேட்டால் போதும், அவங்க மனசில் உள்ள பாரத்தெல்லாம் கொட்டி தீர்த்துருவாங்க. ஹல்லேலூயா. அதே மாதிரி இந்த சகையு எங்கே பாரத்தை கொட்டுறதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தான். ஆண்டவர் வீட்டுக்கு வரேன்னு சொன்னோன்னே ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டான், ஆண்டவரே, நான் யார்ட்டையாவது நான் அநியாயமாக வாங்கியிருந்தான் 4 மடங்கு கொடுத்துட்றேன். அந்த காலத்துலலாம் ஒரு சட்டம் இருந்தது, அநியாயமாக வாங்கினா என்ன பண்ணணும்? 4 மடங்கு திரும்ப கொடுக்கணும். அதனால சொல்றான், 4 மடங்கு திரும்ப கொடுத்துறேன், என் ஆஸ்தியெல்லாம் வித்து ஏழைகளுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான்? ஆண்டர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனா கூட இருந்தவங்களாம் சொல்றாங்க, இவன் பாவியாச்ச, இவங்கிட்ட போய் என்ன பண்றாரு? இவன் வீட்டுக்கு போறாரு, நம்ம வீட்டுக்கு வரலையே. நம்ம கூட நிறைய பேர் அப்படிதான் நினைப்போம். யாரையாவது பார்த்தோம்னா இவங்க சரியே இல்லை, இவங்க கிட்ட போய் என்ன பண்றாங்க? ஆண்டவர் இவங்களுக்கெல்லாம் அபிஷேகம் கொடுக்குறாரா, இவங்களெல்லாம் எடுத்து பயன்படுத்துறாரா நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம பார்க்கிற பார்வை ஆண்டவர் பார்க்கறது இல்லை. ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், என் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த மனுஷர்கள் நம்ம முகத்தை மட்டும் தான் பார்க்க முடியும், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். அவர் பாருங்க, தாவீதுடைய இருதயம், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஏன் சொன்னாரு? அவன் தப்பு செஞ்சான்ல,
ஆனால் ஏன் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னாரு? அவன் என்ன தப்பு செய்தாலும் தீர்க்கதரிசிகள் போய் அவனை கண்டிக்கும் போது உடனே நான் தான் ஆண்டவரே தப்பு செய்தான், இந்த ஆடுகள் என்ன செஞ்சது, நான் தான்ப்பா தப்பு செய்தான், அப்படியே சரண்டர் ஆயிடுவான். ஹல்லேலூயா. அந்த ஒரு நல்ல குணம் இருந்ததுனால தான் ஆண்டவர் சொல்றாரு அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி. ஹல்லேலூயா. வசனங்கள் நமக்கு நேராய் கடந்து வரும் பொழுது எந்த பாவ சூழ்நிலையில இருக்கிறோமோ, ஆண்டவரே நான் இந்த சூழ்நிலையில இருக்கிறேன்ப்பா, ஆண்டவரே இதுல நான் வெளியே வரணும், எனக்கு பலன் தாங்க ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் நிச்சயமாய் பலன் தருவார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி அவன் பாவ அறிக்கை செய்து கொண்டே போறான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா ஆண்டவர் நமக்குள்ள வந்துட்டா நமக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில போயிடும். ஹல்லேலூயா. ஒரே ஹார்ட் தான், அந்த ஹார்ட்ல ஆண்டவர் உள்ள வந்துட்டா உள்ள இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணிடுவாரு, துரத்திடுவாரு. ஆனா வெளியே இருக்கிற குப்பையெல்லாம் இருதயத்துக்குள்ள வச்சிருந்தா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உள்ள வந்து வாசம் பண்ண மாட்டார், அவர் ஒதுங்கி போய் நிற்பாரு. ஹல்லேலூயா. அதனாலதான் என் மகனே மகளே உன் இருதயத்தை எனக்கு தா என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. வேற எதையும் கேட்கிறாரு ஆண்டவர்? நம்ம பணத்தை கேட்கல, நம்ம அதாவது நம்ம சொத்தை கேட்கல, நம்ம நகையை கேட்கல, எதையும் கேட்கல. என் மகனே மகளே உன் இருதயத்தை எனக்கு தான் சொல்றார். ஏன்னா அதுதான் விலையேற பெற்றது. அந்த இருதயத்தை கொடுத்துட்டாவே போதும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி பேசிட்டே போகும்போது ஆண்டவர் சொல்றாரு 19:9, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானேன்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு, இவளும் ஆபிரகாமுக்கு குமாரன் குமார்த்தி என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம், யாரெல்லாம் ஆண்டவரை உண்மையாய் நேசித்து வந்திருக்கிறோம், யாரெல்லாம் இந்த அம்மா சும்மா வரலன்னா போனை போட்டு தொந்தரவு பண்ணுவாங்கன்னு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா. ஏன்னா வராதவங்கள என்ன பண்றது, போனை போட்டு ஏன் வரல, எதுக்கு வரல, இதுக்கு பயந்துட்டே சிலர்லாம் என் போனை எடுக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. நீங்க அடிக்கும் போது ஒரு நாள் நான் எடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஏன்னா நான் அடிக்கும் போது நீங்க எடுக்க மாட்டீங்கல்ல. ஹல்லேலூயா. எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஆனா என்ன பண்ணிடணும், என்ன வேலை இருந்தாலும் முதல்ல ஆலயத்துக்கு தான். ஹல்லேலூயா. நான் ஆலயத்துக்கு போயிட்டு வருவேனே தவிர ஆலயத்துக்கு போகாம வரமாட்டேன். அந்த ஒரு தீர்மானம் எடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க காரியங்கள் வாய்க்கும். இப்போ சகியு வாழ்க்கையில பாருங்க, அவன் எதிர்பார்த்த சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். அவன் சொல்றான், ஆண்டவரே நீங்க இருந்தா எனக்கு போதும், இதெல்லாம் வேண்டாம். அதுக்குதான் சொல்றான், என் ஆஸ்தியை கொடுத்துறேன், அதை கொடுத்துறேன், இதை கொடுத்துறேன், நீங்க போதும். ஹல்லேலூயா. இந்த மனப்பக்குவத்துக்கு யாரெல்லாம் வரீங்களோ, ஆண்டவரே எனக்கு எவ்வளவு இருந்தாலும் ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருங்கப்பா, அது போதும்னு சொல்லி பாருங்க, மற்றவெல்லாம் ஆண்டவர் கூட தருவார். ஹல்லேலூயா. சரி, அடுத்தது இன்னொரு நபரை பார்ப்போம். அன்னாளுடைய எதிர்பார்ப்பு என்ன, எதிர்பார்த்த காரியம் நடந்ததா அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கலாம். அதாவது 1 சாமுவேல் 1:5 நாம் வாசிப்போம். அன்னாளை சேவித்தபடினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அன்னாள் பாத்தீங்கன்னா அன்னாள எல்கானா ரொம்ப அதிகமாய் நேசிக்கிறார். ஆனா அவனுக்கு வருஷந்தோறும் பண்டிகை கொண்டாட போவாங்க. அந்த பண்டிகை கொண்டாட போகும்போது குடும்பத்தோட போவாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த அன்னாளுக்கு ரெட்டிப்பான இதை கொடுப்பானாம், பங்கு கொடுப்பானாம். ஏன்னா இந்த எல்கானாக்கு 2 மனைவி. ஹல்லேலூயா. அப்போ பைபிள்லே 2 மனைவி இருக்க, நாங்களும் 2 வச்சுக்கலாமான்னு பிரதர்ஸ் கட்டாயமாக கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. சிலர் 1 வச்சு சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 2 வச்சிங்கன்னா கன்ஃபார்மாக நரகத்துக்கு போவீங்க. ஏன்னா ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் எத்தனை வேணால் மேரேஜ் பண்ணிக்கலாம். அதனால தான் ஆபிரகாம் எல்லாரும், ஈசாக்குக்கு மட்டும் ஒரே மனைவி தான். பாருங்க, பைபிளில் ஈசாக்குக்கு வேற மனைவியே கிடையாது, ரெபெக்காள் மட்டும்தான். புதிய ஏற்பாட்டுப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தான். ஹல்லேலூயா. அதை நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்கள் மனைவி நல்லா இருக்காங்களோ நல்லா இல்லையோ, அழகா இருக்காங்களோ அழகா இல்லையோ, கல்யாணத்தில் அழகா இருக்குன்னு தானே சொல்லி பண்ணீங்க, இல்லைனா கல்யாணம் பண்ணும்போது நிறைய நகை போடுறாங்கன்னு நகைக்காக பண்ணீங்களா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, எதுக்கு பண்ணினாலும் அவங்க தான் கடைசி வரைக்கும். அதாவது ஒரு மாட்டு வண்டியில் 2 மாடை பூட்டினா அந்த மாடு ஒன்று நான் ஓட மாட்டேன்னு சொன்னால் அந்த வண்டி ஓடுமாங்க?
ஓடாது. அதே மாதிரி தான் 2 பேரும் சரியா இருந்தாதான் அந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டு போக முடியும். இல்லைன்னா ஒருத்தர் மக்கார் பண்ணாலும் அந்த குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள் சஃபர் ஆவாங்க. அதனால அதாவது கணவனும் மனைவியும் எப்பவுமே அன்பா இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்களாம் ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறேன். உங்களையெல்லாம் தனித்தனியாக நான் விசிட் பண்ணணும்னு வச்சுருக்கேன். ஹல்லேலூயா. ஏன்னா மனைவிக்கு அதான் சகோதரிகிட்ட கேட்கணும், எப்படி உங்கள் ஹஸ்பண்டை நேசிக்கிறீங்க, சகோதரிட்ட கேட்கணும், எப்படி உங்கள் ஒய்ஃபை நேசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்போ தெரியும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் என்ன பண்ணிடுவீங்க, கட்டாயம் எல்லாத்தையும் போட்டு உடைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ள இருக்கிற பிள்ளைகள், அதாவது முதலாவது நம்முடைய அன்பு யாருக்கு? ஆண்டவருக்கு மட்டும்தான். அடுத்த அன்பு உங்கள் குடும்பத்தில் கணவனுக்கு, இல்லாட்டா மனைவிக்கு, அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு, அதுக்கப்புறம் எல்லாருக்கும். அல்லேலூயா. இப்படி தான் ஒரு குடும்பத்தில், கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிள்ளைங்களுக்கு கொண்டாட்டம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு ஒருத்தர் மூஞ்சை திருப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிள்ளைங்களை கண்டிப்பீங்களா? கண்டிக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு பக்கம் செல்லம் கொடுப்பீங்க, அப்பா ஒரு பக்கம் செல்லம் கொடுப்பாரு. இது கழுதை கெட்டு குட்டி சோற போயிடும். அல்லேலூயா. அதனால் தயவு செய்து பிள்ளைங்க மத்தியில் சண்டை போடாதீங்க. அவங்க சண்டை சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே என்ன பண்ணோம், கோவம் தனியணும்னு பைபிளில் இருக்குது. அதனால் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்பாக 2 பேரும் ஆண்டட்ட மன்னிப்பு கேட்டு சமாதானமாகி படுக்கைக்கு போகணும். அல்லேலூயா. பாருங்க, இந்த அன்னாள் இப்படி போகும்போதெல்லாம் அழுதுட்டு இருப்பா. ஆனால் அவளுடைய சக்களத்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த எல்கானாக்கு பெனினாள் என்கிற ஒரு மனைவியும் இருந்தால, அப்போ இவளை வனமடி வாக்குவாள். இவ சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருப்பா, அழுதுகிட்டே இருப்பா. ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த எல்கானா பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், 10 குமாரரை காட்டில நான் உனக்கு அதிகம் அல்லவா, ஏன் அழுகிற, ஏன் சாப்பிடாம இருக்கிற? இன்னைக்கு பிரதர்ஸ்லாம் அப்படி கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். யாரெல்லாம் கேட்குறீங்கன்னு கை தூக்க சொல்லலை. உங்கள் மனைவி ஒருவேளை அதாவது டல்லாக இருந்தாங்கன்னா, ஏம்மா இன்னைக்கு இப்படி இருக்கிற, என்ன ஆச்சு உனக்கு உடம்புக்கு, கேட்க மாட்டீங்களே? ஏன்னா உங்களுக்கு வேண்டிய வேலையெல்லாம் செய்யணும்ல. எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே, குடும்பம்னா வண்டி, அதாவது நீங்கள் வச்சுருக்கிற பைக்கோ காரோ ஓடிக்கிட்டே இருக்குமா, ஒரு நாள் என்ன பண்ணோம், அதை நம்ம என்ன பண்ணணும், போய் ரிப்பேருக்கு கொடுக்கணும்ல கடையில். அதே மாதிரி தான் மனைவியும். அல்லேலூயா. அவங்க வீட்டில் இருந்து என்ன ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறாங்க, ஊஞ்சல் கட்டி கொடுத்துட்டு போயிருக்கிறீங்களா எல்லா பிரதர்ஸும்? சொல்லுங்க பார்ப்போம். இல்லை. ஏன்னா உங்கள் வேலையை உங்கள் மனைவி செய்ய முடியாது, மனைவி வேலையை கணவன் செய்ய முடியாது. அப்போ இன்னைக்கு நிறைய சகோதரர்கள் கேட்குற கேள்வி என்னன்னா, வீட்டில் என்ன சும்மா தானே இருக்கிற? சும்மா வாங்க இருக்கிறோம் இல்லையே, எனக்கு கூட வேலை இருக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்கல்ல. அப்போ எல்லாருக்குமே வேலை இருக்குது. வீட்டில் இருக்கவங்களாம் சும்மா இல்லை. வேலைக்கு போகிறவங்க எக்ஸ்ட்ரா செய்கிறாங்க, வீட்டு வேலையும் செஞ்சுட்டு வேலையும் போய் செய்கிறாங்க, அது எக்ஸ்ட்ரா வேலை. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 24 மணி நேரமும் கேளுங்க, இதை செய்து அதை செய்து, இங்கே தொடச்சி அங்கே தொடச்சி, ஏதாவது ஒன்று உருட்டிக்கிட்டே இருப்பாங்க, ரெஸ்ட்டே இருக்காது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள். ஆனால் அந்த எல்கானா எவ்வளோ அழகாக அவங்க மனைவியை விசாரிக்கிறான்ல, இந்த விசாரிப்பு குடும்பத்தில் இருக்கணும். அதே போல் கணவன் டயர்டாக வரும்போது, கொஞ்சம் சூடாக காஃபி போட்டு கூட அப்படின்னா, எனக்கே தலை வலிக்குது, பிச்சிட்டு போகுது, ஏன் நீங்கள் போட்டு குடிச்சா ஆகாதோ? எத்தனை பேர் கேட்குறீங்க? அல்லேலூயா. ஏன் வரும்போதே அப்படி ஹோட்டலில் வர வழியில் எத்தனை டீ கடை இருக்குது, எத்தனை காப்பி கடை இருக்குது, நிறுத்தி குடிச்சிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் கடமை, நீங்கள் அவங்களுக்கு, ஆண்டவர் உங்கள் கணவனுக்கென்றே உங்களை நியமித்திருக்கிறாரு. அதனால உங்கள் மேலே விழுந்த கடமை, உங்கள் கடமையை ஒழுங்காக செய்யுங்க. வீட்டுக்கு வந்தால் ஒரு காஃபி போட்டு கொடுக்கறதுல தேஞ்சு போக மாட்டீங்களே, தண்ணி எடுத்து கொடுத்தா தேஞ்சிட மாட்டீங்களே? சொல்லுங்க, எல்லாம் செய்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நானும் தான் வேலைக்கு போகிறேன், நானும் தான் காலிலேருந்து வேலை செய்கிறேன், ஏன் அங்கே தானே தண்ணி இருக்குது, போய் எடுத்து குடித்தா என்ன? ஹல்லேலூயா. இப்படிலாம் நம்ம குடும்பத்தில் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் கணவனை எவ்வளோ அன்பு செலுத்துறீங்களோ, அவங்க அன்பை பார்த்து அவங்க எந்த போதகமோ இதை மாதிரி பிரசங்கெல்லாம் பண்ண வேணாம், மாறிடுவாங்க.
என் ஒய்ஃபு பாரு எவ்வளோ நல்லா கீழ்ப்படிதலாக இருக்கா, நான் சொல்கிறதெல்லாம் செய்கிறா, அப்படி உங்களை பார்த்து பார்த்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ச்சே நம்மளும் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், அந்த பக்குவத்துக்கு வருவாங்க. ஆனால் சில நேரம் மனைவியும் என்ன பண்ணணும், விட்டு கொடுக்காம பார்க்கணும். நீங்கள் அல்லேலூயா, அவங்க வேதத்தின்படி பலவீனமான பாத்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க அடித்தா நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. அதனால தான் தைரியமாக கை நீட்டுறீங்கல்ல. இந்த ஆம்பளைங்களாம் நீட்டுறது என்னது, ஒய்ஃபை கை நீட்டுறது உண்மையிலே ரொம்ப கெட்ட காரியம். அது ஆண்டவருக்கும் பிடிக்காது, உண்மையிலே தப்பு. அடிக்காதீங்க. மனைவி உங்களை நம்பி வந்திருக்கிறாங்க, உங்களை விட மேலே உங்கள் பாஸ் இருக்காங்கல்ல, வேலை செய்கிறீங்கல்ல, அதான் அப்போ உங்களை விட ஹை போஸ்டிங்கில் இருக்கிறவங்கள நீங்கள் அடிக்கணும். அப்போ தான் வீரம். மனைவி அடிக்கிறவங்கலாம் வீரர்களே கிடையாது. அல்லேலூயா. வாயில் சொல்லுங்க, ஏன் கை நீளுது, அவங்க திருப்பி அடித்தா எங்கே போவீங்க. அல்லேலூயா. அதனால் குடும்பத்தில் தயவு செய்து கை நீட்டாதீங்க. எவ்வளோ கோவம் வந்தாலும் நான் சொல்லியிருக்கிறேன், நல்லா தண்ணியை வாயில் ரொப்பிட்டு அப்படியே பேசாமல் இருங்க, கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அல்லேலூயா. இல்லை அடிக்கணும்னு துருன்னு கை அப்படியே வருதா, அப்படியே அந்த சோறில் கொண்டு போய் அடிங்க, கை உடையும்ல, அப்புறம் உங்கள் மனைவி தான் அங்கே கையில் கட்டு போடணும். அல்லேலூயா. அதனால் தயவுசெய்து நம்ம சர்ச்சில் வர அதாவது சகோதரர்களும் மனைவி அடிக்கக்கூடாது, மனைவிகளும் பூரிக்கட்டையே தூக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் ரொம்ப நல்லவங்க, அதெல்லாம் செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, இப்போ இந்த எல்கானா பாருங்க, இவன் இப்படிலாம் சொல்லும்போது இந்த அன்புலெல்லாம் அவள் என்ன பண்ணலை, திருப்தி அடையல. எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, ஏலிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இவன் என்ன பண்ணுறா, எழுந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எழுந்து துரிதமாக ஆலயத்துக்குள்ளே ஓடுறா. ஆலயத்துக்குள்ளே ஓடி போய் என்ன பண்ணுறா, ஜெபிக்கிறா. ஹல்லேலூயா. அழுது ஜெபிக்கிறா. ஏலி கேட்குறாரு, நீ என்னம்மா குடிச்சிட்டு இருக்க, எவ்வளோ நேரம் வெறிச்சிட்டு இருப்ப அப்படிலாம் கேட்குறாரு. நான் மன கிளேசமுள்ள ஸ்ரீன்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நமக்கு அதிக துக்கம் இருக்கும்போது நமக்கு சத்தமா ஜெபிக்க வராது. ஹல்லேலூயா. சத்தமா ஜெபம், சத்தமா இல்லை சத்தத்தை கம்மி பண்ணு அப்படின்னா நம்ம கம்மி பண்ணுவோமா, பண்ண மாட்டோம். நம்ம நல்லா உற்சாகமா இருக்கும்போது நம்ம சத்தமா ஜெபம் பண்ணுவோம். ஆனா மனசு உடைஞ்சி யார் பேசின வார்த்தையில அந்த மனசு உடைக்கப்பட்டிருந்தா அப்போ என்ன பண்ணுவோம், மௌனமா உட்கார்ந்துருப்போம், கண்ணுல தண்ணி மட்டும் வந்துகிட்டே இருக்கும். இந்த அனுபவத்துக்குள்ள போயிருக்கீங்களா? நான் நிறையா இந்த மாதிரி காரியத்துக்கு போயிருக்கேன். உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சில வார்த்தைகள் நம்ம இருதயத்தை முள்ளாய் அது குத்தும் பொழுது, உடைக்கும் பொழுது நம்ம அறியாமல கண்களில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், வாய் முணுமுணுக்கும், என்ன பேசுகிறோன்னு மற்றவங்களுக்கு கேட்காது. அல்லேலூயா. அதே போல தான் இந்த அண்ணாள் அழுகிறா. ஆனால் அப்புறம் சொல்கிறாரு, உனக்கு என்ன பண்ணுவார் ஆண்டவர், உனக்கு குழந்தைய தருவாருன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிட்டார். சில நாள் கழித்து இந்த அண்ணாளுக்கு குழந்தை பிறக்குது. சாமுவேல் என்று பேர் வைக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அண்ணா அதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 10:11 அவள் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாள். இன்னைக்கு நம்ம வீட்டில் சில காரியங்கள் நடக்கணும்னா சில பொருத்தனைகள் செய்யலாம். பொருத்தனை என்று சொன்னால் என்ன அர்த்தம், ஆண்டவரே எனக்கு இதை செஞ்சீங்கன்னா ஒரு 100 ரூபா இல்லை 1000 ரூபா நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி காணிக்க போடுறோம், அது பொருத்தனை கிடையவே கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆண்டவர் அவர் ஏழையும் இல்லை, அவர் உங்கள் பணத்தை எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் என்ன பொருத்தனை பண்ணணும்னா, இப்போ நீங்கள் எதில் ரொம்ப அடிக்டாக இருக்கிறீங்க, ஒருவேளை செல்ஃபோனில் இருக்கலாம், மற்ற காரியத்தில் இருக்கலாம், ஏதோ ஒன்று, ஆண்டவரே இதை நான் விட்டுறேன்ப்பா, எனக்கு இந்த மாசத்துல என் காரியெல்லாம் வாய்க்கணும், நான் இழந்து போனதெல்லாம் எனக்கு வேணும்னு கேட்டு பொருத்தனை பண்ணி அந்த காரியத்தை, அந்த பாவத்தை விட்டீங்கன்னா ஆண்டவர் உங்க காரியங்களை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, இப்போ இவ பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணனால அவன் சாமுவேலை பெற்றுக்கொண்டாள். இந்த சாமுவேல் பார்த்தீங்கன்னா பொருத்தனை பண்ணி பெற்றுக்கொண்டனால 1 சாமுவேல் 27-28 வாசிப்போமா? இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். பாருங்க,
நான் இந்த பிள்ளைய கத்தருக்குன்னு கேட்டேன். நான் அவ அப்படிதான் சொல்றான், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தா நான் உமக்கே கொடுக்கிறேன். ஆனா அவ சொன்ன பொருத்தனையின்படி அந்த பொருத்தனையை நிறைவேற்றுகிறா. ஆனா ஆண்டவர் அதுக்கு பதிலாய் அவளுக்கு என்ன பண்றாரு, 2:21 பார்த்தீங்கன்னா 3 குமாரர் 3 குமார்த்திகளை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சாமுவேல் எப்படி இருந்தாராம்? 3ஆம் அதிகாரம் 19:20 சொல்லப்பட்டிருக்கு. சாமுவேலோடு கத்தர் இருந்தார், அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று அவனை அறிமுகப்படுத்துகிறார். தான் முதல் பெயர்செபா மட்டும் அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று அவன் பெயர் கீர்த்தி பரவியது என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, சாமுவேலுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை கூட தரையில் விழல, அது அப்படியே அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறியது என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ அன்னாள் கண்ணீர் வடித்து பொருத்தனை பண்ணின அந்த ஜெபம் வெறுமையா போகல, அவனை ஒரு தீர்க்கதரிசியா எடுத்து நிறுத்தியது. இன்றைக்கும் பிள்ளைக்காக நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கலாம், யூடியூப்ல பார்க்கிறவங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு சாமுவேலை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, மூன்றாவது ஒரு நபர், யோபுவின் எதிர்பார்ப்பு என்ன, எதிர்பார்த்த காரியம் நடந்ததா அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கலாம். யோபு 14:14 வாசிப்போமா? மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். பாருங்க, வாழ்க்கையின் மாறுதலுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறான். ஹல்லேலூயா. அப்படி இவன் வாழ்க்கையில என்ன மாறுதலுக்காக காத்திருந்தான்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், இவர் ஊத்ஸ் தேசத்திலேயே ஒரு பெரிய செல்வந்தர். இவருக்கு நிறைய ஆடு மாடு இருந்தது, எல்லாம் இருந்தது, ஒட்டகம் இருந்தது, எருது இருந்தது, எல்லாமே இருந்தது. இவருக்கு இல்லாத ஒன்றுமே இல்லை. இவர் குடும்பத்தை ஆண்டவர் என்ன பண்றார், வேலி அடித்து பாதுகாத்து வச்சிருக்கிறார். ஆனா எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு நபருடைய வாழ்க்கையில அவன் எல்லாவற்றையும் இழந்து போகிறான். சட்டுன்னு என்ன பண்ணுது, எல்லாமே அவன் கையை விட்டு போயிடுறத நம்ம பார்க்குறோம். அதாவது அவனுடைய செல்வம் எல்லாம் அவன் கையை விட்டு போயிடுச்சு. பாருங்க, பிசாசு முதலாவது எதில் கை வைப்பானா, நம்ம வருமானத்தில் தான். ஏன்னா வருமானம் குறையும் போது தான் வீட்டில் பிரச்சனை வரும். ஸோ அதனால் வருமானத்தில் கை வைக்கிறான். அதாவது அவனுக்கு இருந்த ஆஸ்தி, அந்த நாட்கள் ஆஸ்தினா பேங்க் அக்கௌண்ட் கிடையாது, ஆடு மாடு அதை மாதிரி ஒட்டகம் இதை மாதிரி தான் ஆஸ்திகள். இதையெல்லாம் அழிச்சிட்டு போயிட்டான். அவனுக்கு 10 பிள்ளைகள் இருந்தாங்க. 10 பிள்ளைகளும் ஒரே நாள்ல என்ன பண்ணிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. இப்படி அடுத்து அவனுக்கு பல சோதனைகள் வருகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவனுடைய நண்பர்கள்லாம் வந்து என்ன பண்றாங்க, அவன் கூட உட்கார்ந்து ஐயோ இவனுக்கு வந்த துக்கம் மகா பெரிய துக்கம்னு சொல்லி 7 நாள் துக்கம் கொண்டாடுறாங்க. அதே வாயினால் அதுக்கப்புறம் இவன் இந்த பாவம் செய்திருப்பான், அந்த பாவம் செய்திருப்பான். இன்னைக்கு கூட பாருங்க, நீங்களும் நானும் கஷ்டப்படும் போது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை பற்றி இவங்களுக்கு நல்லா வேணும், ஏன் இவங்களுக்கு இது வந்தது, ஏன் உங்களுக்கு இந்த வியாதி வந்தது, இவங்க ஏதோ தப்பு செய்திருப்பாங்க. அப்போ அந்த வார்த்தை நமக்கு எவ்வளோ ஊண்டிங்கா இருக்கும்ல. அதே போல தான் யோபுக்கு அவங்க நண்பர்கள்லாம் சொன்னானுங்க. ஆனாலும் அதை பற்றியும் அவன் கேர் பண்ணலை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இந்த யோபுவின் எதிர்பார்ப்பு நிறைவேற காரணம் என்ன? இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டான், சரீர சுகத்தை இழந்துட்டான், உடம்பெல்லாம் பருக்கள் இருக்கு, ஓட்டை வச்சு சுரண்டிக்கிட்டு இருக்கிறான். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில, எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையில அவன் ஆண்டவர் மேல வச்ச நம்பிக்கை இழக்கவே இல்லை. யோபு 19ஆம் அதிகாரம் 25 27 வரைக்கும் வாசிங்க. அதுல பாத்தீங்கன்னா, என் தோல் முதலாய் அழுகி போனாலும் என் கண்களால் அவரை பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே காணும்னு சொல்றான். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்ததுனால தான் அவன் பார்த்திருந்த காரியம் அவனுக்கு நிறைவேறிற்று. அடுத்தது, தேவனால நற்சாட்சி பெற்றவன். யோபு 1:8 ஆண்டவர் சொல்றாரு, உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமா அவனை போல ஒருத்தன் இல்லைன்றார். அந்த அளவுக்கு யோபு சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல மனுஷனா இருந்ததுனால தான் ஆண்டவர் அவன் எதிர்பார்த்த காரியத்தை வாய்க்க செய்தார். அடுத்தது, தேவனை ஒரு நாளும் குறை சொல்லல. யோபு 1:21 22 பார்த்தீங்கன்னா, தன் வாயினால தன் உதட்டினால கூட அவன் பாவம் செய்யல. இன்னைக்கு எத்தனை தடவை நம்ம ஆண்டவரை சொல்றோம்ல, ஆண்டவரே எனக்கு ஏன் இதை கொடுத்தீங்க, எனக்கு ஏன் இந்த வியாதியை கொடுத்தீங்க, எனக்கு ஏன் இந்த பிரச்சனையை கொடுத்தீங்க அப்படின்னு ஆண்டுட்டு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். அவன் ஒரு
நாளும் குறை சொல்லல. பாருங்க, அடுத்தது நன்மையை, அதாவது தேவன் செய்த நன்மையை மறந்து போகவே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் மறந்து போகிறதுனால தான் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் அவன் சொல்றான், அவங்க ஒய்ஃப் சொல்லும்போது, இன்னுமா நீர் உத்தமத்தில் நிலைத்திருக்கிறீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடோன்னு சொல்ற அவங்க ஒய்ஃப் சொல்றா. ஆனா அவர் சொல்றாரு, தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர்னா என்ன, கொடுக்கிற ஒரு கருவியா, மிஷின் அவரு? அப்ப பாருங்க, நம்ம கேட்க கேட்க கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, சில காலகட்டத்தில் ஆண்டவர் சில நேரம் நம்மளை சோதிப்பார், இல்லை பிசாசானவன் சோதனையை கொண்டு வருவான். ஆண்டவருடைய பெர்மிஷன் இல்லாம நம்ம தலையில இருக்க ஒரு முடி கூட கீழே விழாதுங்க. அதனால பயப்படாதீங்க. நம்ம பிரச்சனை வரும்போது ஒன்று நினச்சிக்கோங்க, ஆண்டவர் என்னை அதிகமாய் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. சில வியாதிகள் நம்மை சூழும்போது அப்போ சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்ன அதிகமா நேசிக்கிறீங்கப்பா, இந்த பலவீனத்துக்காய் நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பவுலுக்கு ஒரு முள்ளு கொடுத்திருந்தாருல ஆண்டவர், என்ன முள்ளுன்னு இருக்குல்ல. சிலர் சொல்லுவாங்க, பவுலுக்கு கண்ணு மீன் செதில் மாதிரி போனனால கண்ணுல இருந்து தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்கும்னு சிலர் சொல்றாங்க. ஆனா என்ன முள்ளுன்னு பைபிள்ல இல்ல. ஆனா ஒரு முள் கொடுக்கப்பட்டது. இந்த முள்ளை ஆண்டவரே என்னை விட்டு எடுத்து போடுன்னு அவர் 3 தடவை ஜெபிக்கிறாரு. 3 தடவை ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் பதில் கொடுக்கல. ஆனா சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு சில ஊழியக்காரங்களாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி, சில பலவீனங்களை ஏன் ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா, அப்பதான் நம்ம எப்பவும் ஆண்டவரை பார்ப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, நல்லா முட்டி வலி இல்லாம இருந்தா குட்டி பசங்களை கேளுங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டா படி ஏறுறாங்க இல்லையே, கடக்கடக்கடக்கன்னு ஏறி வருவாங்க. அதே வயசானவங்க, பா ஸ்தோத்திர ஏசப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா, ஏன் முட்டியில் வலி ஏற முடியாது. அப்போ அவங்க வாய் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், ஸ்தோத்திரத்தை சொல்லும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சில நேரம் நமக்கு கொடுக்குற பலவீனம் நல்லது, ஏன்னா அவர் உங்களை என்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்படி எல்லாத்துலேயும் அவன் விட்டு கொடுத்து, அதே போல் அவங்க ஃப்ரெண்டுக்காக ஜெபிக்கிறான், அவங்கள மன்னிக்கிறான். ஆண்டவர் அப்படி ஜெபிக்கும் பொழுது யோபு 42:10 அவன் நண்பர்களுக்காய் ஜெபிக்கும் போது அவன் சிறையிருப்பு மாற்றப்பட்டதுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. யோபு 42:12 ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அதாவது 500 எருது போச்சுன்னா 1000, 500 ஒட்டகம்னா 1000, எல்லாம் டபுளா ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அவன் வாழ்க்கையில பிள்ளைங்களை மட்டும் 10 பிள்ளைங்களை கொடுத்தார். டபுளா 20 பிள்ளைங்களை கொடுக்கல. ஆனா வேற மனைவியை கொடுத்தாரா? நம்மனா என்ன பண்ணியிருப்போம், சகோதரர்கள் நல்லவங்க, ஆனால் நான் உங்களை சொல்லலை, ஆனால் நீ இப்படியெல்லாம் பேசுனல்ல, உன்கிட்ட எவன் வாழ்றது, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் யோபு அப்படியும் சொல்லலை. எந்த ஒய்ஃபு நீ இன்னுமா இருக்கிற, சாவக்கூடாதான்னு திட்டினாங்கல்ல, அவங்கக்கிட்ட 10 பிள்ளைய திரும்பவும் பெற்று எடுத்தாங்க. 10 பிள்ளை பரலோகம், 10 பிள்ளை அவங்க கூட இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ அதுவும் டபுளாக தான் இருந்தது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அது மட்டும் இல்லை, யோபு 42:16-17 4 தலைமுறையை பார்த்தானா. என்னைக்கா சாக வேண்டிய யோபு 4 தலைமுறை வரைக்கும் பிள்ளைகளை பார்த்தானா. அது மட்டும் இல்லை, அவன் பூரண அதாவது ஆயுள் நாளில் 120 வயது வரைக்கும் அவன் உயிரோடு இருந்து அவன் மரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ யோபுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறிச்சா இல்லையா? நிறைவேறிச்சு. இல்லை, இன்னைக்கு இந்த மாதத்தில் நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் அதாவது எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ அந்த காரியங்களை ஆண்டவர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு போங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மகா ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை ஆண்டவரே நீர் கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் எதையெல்லாம் எதிர்பார்த்து வராங்களோ ஆண்டவரே, ஒருவேளை ரட்சிப்பை எதிர்பார்த்து வந்திருக்கலாம் ஆண்டவரே, குடும்பத்தில் கடன் ஆண்டவரே தீரணும்னு வந்திருக்கலாம் ஆண்டவரே, என் கணவன் மாறணும், மனைவி மாறணும், பிள்ளைகள் மாறணும், எதை எதிர்பார்த்து வந்திருந்தாலும் நல்ல வேலை கிடைக்கணும், என் பிசினஸ் நல்லா இன்னும்
இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும், எதை எதிர்பார்த்து வந்திருந்தாலும் ஆண்டவரே என் குடும்ப அலங்கம் மறுபடி கட்டப்படணும் ஆண்டவரே, அப்பா நான் தனித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு என் குடும்ப அலங்கம் மறுபடி கட்டப்படணும் ஆண்டவரே. ஒருவேளை அந்த எதிர்பார்ப்போடு நீங்க இந்த இடத்திற்கு வந்திருந்தாலும் உன் எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரிபா ரபுலா ரிபிகா ஷதுர்பிஹாதனாய் ரிக்கந்தரால ரிபிகரபா. யூடியூப்ல பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, எந்தெந்த குடும்ப அலங்கம் கட்டப்படாம கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அப்பா அந்த குடும்பங்கள் இணைக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. திருமணத்துக்கு காத்திருந்து அப்பா ஆண்டவரே டிலே ஆகி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திருமண காரியங்கள் வாய்க்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு அப்பா இந்த ஆண்டு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. அவங்க விரும்பினது, அவங்க எதிர்பார்த்தது அவங்க வாழ்க்கையில நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.